கவனமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது நம்ம வாழ்க்கையை, நம்முடைய அகத்தையும் நம்முடைய புறத்தையும் கவனிக்கும் பொழுது நமக்கு அறிவிக்கப்படுது கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டம் நமக்கு வந்துட வேண்டாம், நான் யாரும் இந்த கஷ்டத்தை கொடுத்துட வேண்டாம், எனக்கு யாரும் கஷ்டத்தை கொடுத்துடாம நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்மளோட ஒப்படைக்கணும். அப்படி பொறுப்பேற்றுவதை நேசிக்கிறான், நீங்கள் எதை முற்படுத்தி வைக்கிறோம் நிச்சயமாக இறைவன் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய டைம் பாஸை ஈடு வச்சுக்கணும். ஆனால் நம்ம டைம் பாஸ் வெளியே போயிடும். கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா இதை உணரணும். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கோம், நல்லபடியாக இருக்கிறோமா, இல்லை நல்லபடியாக வாழ வச்சுட்டு இருக்கோம், இந்த சுகம் அதிகரிக்கும். அல்லது கொஞ்சம் கஷ்டம் இருக்குமா, உடல் சோர்வு இருக்குது, மனசில் கவலை இருக்குது, பயம் இருக்குது, நாளைய வாழ்க்கையை பற்றி சின்ன குழப்பம் இருக்குது, எனக்கு பொருளாதார கஷ்டம் இருக்குது, உணர்றோம், இது வேண்டாம் என்னை மீட்டு கொடுத்துருவோம். அல்லது தேவையில்லாத மனச்சையில் வானக்கையில் போயிட்டு இருக்கலாம், வேண்டாம் என்னை மீட்டு கொடுத்து திருமலையும் பார்த்துக்கோ. அப்படி நம்ம ஈடு ஒப்படைக்கும் போது உங்களை படிப்படியாக நீக்க அவன் போதுமானவன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டா நம்ம தாங்க மாட்டோம். நன்மைகளையும் சரி தீமைகளையும் சரி, நன்மை கொடுக்குறதும் படிப்படியாக கொடுப்பான், தீமை நீக்கிறதும் படிப்படியாக நிற்கும். அப்படி நமக்கு நன்மையில் அதிகம் கொடுத்துட்டாலும் திருப்பி நம்ம வரம் மீறிடும். படிப்படியாக கொடுக்கும்போது தான் அந்த உள்ளட்சம் இருக்கும், நன்றி உணர்வு இருக்கும், பணிவு இருக்கும், நம்ம தேவைகளுக்கு போக தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குன்ற எண்ணம் நமக்கு இருக்கும். ஒட்டுமொத்தமாக கொடுத்தா உடனே நம்ம மாறி போயிடும், மனசு மாறிடும், மறுபடியும் பெருமை வந்துடும், மறுபடியும் இணைப்பு வந்துடும், பழையபடி நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிடும். அதில் தீமை விலகிறதும் நன்மையை நமக்கு வாழ்க்கையாக்குறதும் படிப்படியாக நடக்கும். அந்த படிப்படியாக நடக்கிறதுக்கு நன்றியோடு இருக்கிறோமா, நேரத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் கவலை நீங்கி இருக்குது, பயம் நீங்கி இருக்குது, அமைதி கிடச்சிருக்குது, அவ்வளோக்கு சாப்பிட முடியுது, அவ்வளோக்கு சேமிக்குது, கல்வி வெளியேற்று இருக்குது, குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எந்த ஒரு தேவையில்லாத ஃபோன் நமக்கு வரல, இதுக்கு நன்றி கொடுக்கும். ஆனால் நம்ம அதுலேயும் தவறிடுவோம். அப்படி நம்மளை சுகமாக வச்சுருக்கும்போது பழையபடி மனசு மாறி போயிடும், நன்றி செலுத்த தவறிட்டோம். நன்மைகள் அறிவிக்கும் போது இதை தான் கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்காங்களே, நாளுக்கு நாள் நமக்கு கொஞ்சம் அருளும் சரி பொருளும் சரி விரிவாக ஏற்பட்டுருக்குது. இப்போ நான் அவன் நினைவோட அவன்கிட்ட ஒப்படைச்சு செலவு பண்ண கேட்குறேன், என்னை வாழவையும் கேட்குறேன், எனக்கு வாழ கற்றுக் கொடு, பேச கற்றுக் கொடு, என் மனசை தூய்மைப்படுத்தி கொடு. இதெல்லாம் நம்ம அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டே இருக்கும் பொழுது படிப்படியாக உங்களுக்குள்ள சுகத்தை நீங்கள் அதிகரிக்கிறத பார்க்க முடியும்.